கேரள சொந்தங்களே என்ற சொந்தங்களே, முக்கியமான ஒரு பாயிண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும், என்னைக்குமே டீமை நம்பி லீடர் இருந்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை நம்பிதான் அவன் இருக்கணுமே தவிர டீமை நம்பி இவன் பவர் இவன் ரிசல்ட்டுங்கிற நோக்கத்தில் நீங்கள் இருந்தால் நெட்வொர்க்கில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. அவன் உங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும், நம்ம அவருக்கு 10 பிள்ளைல ஒரு பிள்ளை, நம்மளை நம்பி அவர் இல்லை, அவரைத்தான் நம்ம நம்பி இருக்கிறோம், அவர் தான் நமக்கு சர்வீஸ் தருங்கிற ஒரு நிலையை உருவாக்காத ஒரு பட்சத்தில் டீமுக்குள்ள போய் நீ எனக்கு ரிசல்ட்டு, நீ எனக்கு அது, தங்கமே மயிலேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க குடும்ப வாழ்க்கைக்கு போயிடணும். குடும்ப வாழ்க்கையில 5 ஆண்டு கேரளா மீட்டிங்ல சொல்லிட்டேன், 5 வருஷம் 3 வருஷம் மூத்ததாக ஏன் கட்டுறோம்? நம்மளுடைய வயோதிக அனுபவம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய நாலேஜுங்கிறது ஏஜ் ஃபேக்டர். அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு 3 வருஷம் போது முந்தி பிறந்திருந்தா அந்த 3 வருஷம் அனுபவத்தையும் சேர்த்து பேசுறேன். அதே போல ஒரு குடும்ப தலைவன், ஒரு புருஷங்கிறவன் பதியாங்க பதி, அந்த பதி என்பவன் 3 வருஷம் 5 வருஷம் கூட இருக்கிறனால அதை கொஞ்சம் கேட்டு நடப்பதற்கு தான் ஒரு 3 வயசு 5 வயசு குறைஞ்ச பிள்ளை இருக்கிற மாதிரி இந்த புரோட்டோகால் எந்த வீட்டில் மாறுதோ, ஒன்ஸ் ஒரு தடவை இது நீங்க மகளிர்கள் யாரும் தப்பா நினைக்கிறீங்க, நம்ம மகளிருக்கு தப்பா நினைக்கிறீங்க. நான் வாழ்வியல் உதாரணமா பல குடும்பங்களில் நடந்துகிட்டு இருக்கிற நடக்க போற விஷயத்தை பேசுறேன். மகளிர் அட்டாக் பண்ற மாதிரி பேசுறது அவசரம் நினைக்கிறாங்க. நானும் ஒரு தாயின் பிள்ளையே, என் தாயும் பெண்ணு, என் மனைவியும் பெண்ணு, என் சகோதரியும் பெண்ணு, என் தனிக்கிறாரும் பெண்ணு. அது கவர்மெண்ட் சொல்லிட்டு நான் சொல்றது சில வீடுகளில் நடக்கிற சம்பவம். அந்த மாதிரி நெட்வொர்க் நடந்துடும். இவன் லேசா பெண்ணுக்கு மனைவிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீக்னஸை காட்டி விட்டால் அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும் குடும்ப வாழ்க்கை. அது நல்ல விஷயத்துக்கு அடிமையா இருந்தா பரவாயில்ல, எல்லா விஷயத்துக்கும் அடிமையா இருந்து இவன் அப்பனை பார்க்க முடியாம, அம்மாவை பார்க்க முடியாம, இவன் தனிக்கையை பார்க்க முடியாம, இவன் சொந்தக்காரனை பார்க்க முடியாம, இவன் சொந்தக்காரன் வீட்டுக்கு வர முடியாம ஆகிற அடிமை மோசமான அடிமை இல்லையா? இது நம்ம பெத்த தாய் தகப்பனை பார்ப்பதற்கு தான் நம்ம ஒரு மனைவி நம்மளையும் பார்த்துக்கொள்வோம், நம்ம அப்பா அம்மையும் பார்த்துக்கொள்வோம் கட்டுறோம். இந்த நூல் நிலையில லேஜ தவற விடும்போது அந்த குடும்ப வாழ்க்கை தடம் பொருளுது. நல்ல விஷயத்திலையும் கெட்ட விஷயத்திலையும் நமக்கு செல்ஃபில்லைங்கிற சில வீக்னஸ்களை காமிக்காத வகையில நம்ம நடந்து கொள்வோமானால் அந்த குடும்ப வாழ்க்கை இனிப்பது போல நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் டீம் மெம்பர்ஸுக்கு உங்களால் முடிந்த அளவுல உயிரை கொடுக்குற அளவுக்கு டீம் மெம்பருக்கு நீங்க சர்வீஸ் தர தயாரா இருக்கணும். அது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தலைவனுக்கு நம்ம மட்டுமா டீமு, நம்மள மாதிரி எத்தனை டீமோ இருக்குது, இந்த டீம் இல்லைன்னா புதுசா 10 டீம் உருவாக்குகின்ற திராணி இருக்குங்கிற லெவல்லே கொண்டு போகணும். இதுதான் நீங்க கைது. இது மெயின் பாயிண்ட். இது தெரியாம லேசா ஒரு மிஸ்கால்குலேஷன்ல கொஞ்சம் கீழே லேசா இறங்கிட்டீங்கன்னா இதான் இந்த கெத்துன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த கெத்த ஒட்டுட்டோம்னா அதாவது லகான் சொல்றதா இருந்தா குதிரைக்கு லகான், மாட்டு வண்டிக்கு செய்த மூக்கணாங்க. அந்த கையில கண்ட்ரோல்ல வச்சிருக்கவே தவிர லீடரு லேசா விட்டுட்டான் கெத்தன்னா அதுக்கப்புறம் அவனும் அவன் கூட உள்ளவனும் நாசமாவது மட்டுமல்லாம இவனும் சேர்ந்து நாசமாகி நெட்வொர்க் கொண்டு போயிடுவான். நெட்வொர்க் தலைவனுக்கு தேவையான குவாலிட்டியில முக்கியமான குவாலிட்டி கெத்து, திராணி. அதுதான் அதே நீங்க வஜ்ராராம் தான் நீங்க கத்துக்க முடியும். வேற எந்த லீடரும் இதை சொல்லி தர மாட்டா. இது காசுக்கு வில வர மாதிரி அவன் ரிசல்ட் டீமுங்கிறது அவன்கிட்ட கெஞ்சுறது கொஞ்சுறதுங்கிற பாயிண்ட் அவுட் நீங்க போயிட்டீங்கன்னா நெட்வொர்க் என்பது நிரந்தர வெற்றி, நிரந்தரமாக உலகை ஆள்வது, நிரந்தர பணக்காரனாவது. நாமெல்லாம் 20 வருஷமா கார் வச்சிருக்கோம். ஃப்ரம் 1998 ஃபர்ஸ்ட் கார், 2018 கார் இல்லாம இல்லை, வேற தொழிலும் இல்லை, கார் இருந்துகிட்டு. காரணம் என்ன? அன்னைக்கு 96 கெத்து தான் அச்சீவ் பண்றதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. இன்னைக்கும் கெத்து தான். திடீரென்று வஜ்ரா வந்தோட கெத்தோ, வஜ்ரா ராமானவரை கெத்தோ, அல்லது தேசிய செயலாளர் பதவி கொடுத்தவன கெத்தோ இல்லை. கெத்து என்பது என் தலைவன் கொல்லத்தை சேர்ந்த என்னுடைய தலைவன் நெட்வொர்க் கொண்டும்போது கெத்து அவர்கிட்ட பாடம் பயின்ற நாடு இன்னும் அவர்கிட்ட ஒரு 60% தான் அவர்கிட்ட படிச்சிருக்கேன். மீது 40% படிக்கிறது கூட நான் என்னுடைய தமிழக மக்களுடைய சூழ்நிலையினால நான் கான்செப்ட் வர வேண்டிய ஒரு கட்டாயம். தலைவன் நல்லவன், எங்க குரூப்புக்கு அந்த கம்பெனி ஒத்து வரல, அதனால நான் மாற வேண்டிய சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேன்.
அப்ப தலைவன் 60 ரூபா என் தலைவன் எனக்கு பாடங்கள் கொடுத்து 100 மார்க்னா இப்பெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க அந்த 100 மார்க் வரைக்கும் போறதுக்கு. இதுவே டெரர்ன்றீங்க. நான் டெரரா இருக்காருங்க. போன பேசக்கூடாதுன்றாரு, அதை பேசக்கூடாதுன்றாரு, விஜய் ஃபுல் டெரர். இதே டெரர்னா என் தலைவன் கடந்த 10 ஆண்டுகளாக எந்த மாசமும் அவருடைய வருமான நெட்வொர்க்ல 10 லட்சத்துக்கு குறைஞ்சதில்லை. இப்படி ஒரு தலைவன் எங்கேயும் இல்லை. காரணம் என்ன? இது உழைப்பா திறமையா? நிச்சயமா சொல்ல மாட்டேன். உழைப்பு நல்ல உழைப்பாளி தான், அது சந்தேகம் இல்லை. நல்ல திறமையாளி தான், சந்தேகம் இல்லை. நல்ல மோட்டிவேட்டர் தான், சந்தேகம் இல்லை. நல்ல ட்ரெயினர் தான், சந்தேகம் இல்லை என் தலைவன். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு காமன் மேனா, ஒரு லீடரா நான் சொல்லுவது, அவரால் உணர்ந்து கொள்ள முடியாத நாங்கள் லீடர்கள் பேசிக்கொள்வது, அவருக்கு இருக்க திராணி கொள்ளக்காரர் திராணி என்னை விட 1 அடி உயரம், ஆள் ஆஜானுபாவமா இருப்பாரு, கருத்த உருவம், கொள்ளத்துக்கே உரிய ஒரு கருப்பு. அந்த கருப்பு ஒரு நம்ம குமார் சார் மாதிரி ஆள் என்னை விட ஒரு 1/2 அடி கைட்டு ஆள் சும்மா கும்முன்னு இருப்பாரு. அடிச்ச மாதிரி இருக்கும், மைக்கு பறந்த மாதிரி இருக்கும், சேர தூக்கி வீசின மாதிரி இருக்கும். அப்படி டெரரால மட்டும்தான் நச்சின் தலைவராகவே பிறந்து தலைவராகவே வாழ்ந்து தலைவராகவே மறைய போற தலைவன் பாடப்படுத்தி 60 மார்க் வாங்கிருக்கு. இன்னும் 40 அட்டாச் ஆகிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு 40 யாருமே நான். அதனால எந்த சூழ்நிலையிலையும் மனைவி என்பவள் நமக்கு உதவி செய்பவளாக, நமக்கு ஒத்துழைப்பவளாக, குடும்ப வாழ்க்கையில ஒரு மாட்டு வண்டியினுடைய 2 மாடுகளும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பது போல, ஒரு தண்டவாளம் இடைவெளியாக பயணிப்பது போல உங்க வாழ்க்கை நடக்கணும்னா அந்த புரோட்டோகால் மாறினா சோழி முடிக்கிறோம், கப்பல் கவுந்துரும். அதே போல நெட்வொர்க் என்ற வாழ்க்கை பயணம் உலகினுடைய உச்சத்தை நீ தொடரும்னா சும்மா 5க்கு 10க்கு நெட்வொர்க் பண்றது, 500 கமிஷன் வாங்குறது, இன்னைக்கு 2000 பார்த்தா 3000 பார்த்தா அது வேற. நெட்வொர்க்கினுடைய ஜாம்பவானம், நெட்வொர்க்கினுடைய உல்லாசம், என்ன பவர், என்ன மேக்சிமம், உன்னுடைய டார்கெட்டை உச்சத்தில் வை. நான் வச்சுதான் டார்கெட் வச்சு ஜனாதிபதி. எதுக்காக ஜனாதிபதிக்கு வைக்கிறேன்? ஒருத்தர் நிரூபிச்சுட்டான். டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க நாட்டிலேயே ஒரு நெட்வொர்க்கர் ஒரு பறிஞ்சு போய் வந்து அந்த அதிபர் ஆகிட்டாங்கன்னா அங்க அதிபர் ஜனாதிபதி இங்க உள்ள பிரச்சனை. அப்போ நம்ம என்னதான் அவருடைய கேரக்டர் நமக்கு இருந்தாலும் பழைய ராம் வேற புது ராம் வேற மாறின பிறகு இந்த நெட்வொர்க்குங்கிற பவரை கையில வச்ச பிறகு நம்மளுடைய டார்கெட், என்னுடைய டார்கெட் இந்தியா ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அந்த டார்கெட். அதே போல நீங்க உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த டார்கெட்டை உச்சத்துல வை. அந்த உச்சத்தை நீ தொடரும்னா கீழே உள்ளவனுக்கு என்னைக்கு நீ கெத்தா இருக்கு, தில்லா இருக்கு. அதை அவன் நம்புகின்ற வகையில் அவன் செயல்பாடு இருக்கு. இதே விடயமா நன்றி போட்டியப்பா, எனக்கு சீலிங் 2 கம்மியா இருக்குப்பா, பவர் போயிட்டு இருக்குப்பா, 10 போடாதப்பா, பிளஸ் விட்டு இந்த புரோட்டோகால் மாறிட்டுனா உச்சம் தொட முடியாது, ஆள முடியும். உலகை ஆளணுங்கிற புரோட்டோகால் நல்ல சொகுசு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா இதுதான் புரோட்டோகால். இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக நமது கேரள மாநில தலைவர் அவருடைய எழுச்சி உரையை ஆற்றுவதற்கு வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ. Hi dear friends, நம்ம தமிழ்நாட்டு மக்கள், கேரள மக்கள் எல்லாமே நம்ம ஒருக்க இந்தியர் எல்லாருமே ஒரு வட்டாரத்தில் இப்போ இருக்கிறது. அந்த மாதிரி வஜ்ராவோட மனசும் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு குடிமகனும் இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கணும். அதுதான் வஜ்ராவோட கனவு. அந்த கனவில் முதலிடத்தில் இருக்கிற லீடர்களாகிற நாமம் ரொம்ப பத்திரமா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. ஏனென்றால் நம்ம டீம் உருவாக்குறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா நாம தான் இந்த வஜ்ரா என்ன அந்த நிறுவனத்தை ஒவ்வொரு நபர்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நம்முடைய தேசிய தலைவர் வஜ்ராராம் சாரோட ஒரு குரல், அந்த குரல் இந்தியாவில் மொத்தம் இப்ப முழங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குரல் ஒரு 90 டேஸுக்கு முந்தி நம்ம தமிழ்நாட்டில் வெளிப்படும் போது 1 லட்சம் ஐடிக்கு மேலே வந்தால் தான் இந்த ஒரு குரல் வெளிநாட்டுக்கு போக முடியும்.
அந்த ஒரு கட்டாயத்தை நம்ம தேசிய தலைவர் போட்டாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலையும் 1 லட்சம் ஐடி கிராஸ் ஆன பிறகு கேரளா, பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏதோ தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த லீடர்களுக்கும் கேரளாவில் இந்த பேச்சை கேட்கிற லீடர்களும் தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் கேரளாவில் ஒரு முதல் மாநாடு நேற்று நடந்தது. அந்த மாநாடு வெற்றிகரமாக அமைகிறதுக்கு கேரளாவை விட தமிழ்நாடு தான் 60% கை கொடுத்திருக்கு. எல்லா லீடர்ஸும் வந்து எனக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுத்தாங்க, கேரளா மண்ணுக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுத்தாங்க. ஆனால் நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களை வரவேற்று வச்சு நல்லபடியாக அந்த கூட்டம் அமைந்தது. இது ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், திருவனந்தபுரம் என்னென்ற அனந்தபுரி தலைநகரில் இந்த வேரோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய இதயத்தில் ஒரு முக்கியமான குறிக்கோள் இருந்தது. ஏனென்றால் மீறி ஒரு 6 மாசத்துக்கு உள்ளால 3.5 கோடி ஜனத்தையும் இந்த வஜ்ராவுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஆனால் எனக்கு தோள் கொடுக்கிற இந்த தமிழ் மக்கள், தமிழ் லீடர்ஸுக்கு ஒரு வேண்டுகோள். எந்த மீட்டிங் அமைச்சதுக்கு பிறகு அந்த சந்தோஷத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஒரு சேருக்கு நாம வட்டமா இருந்து எல்லாருமே பேசி முடிச்ச பிறகு சில லீடர்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா 1 லட்சம் ஐடி தமிழ்நாட்டில் போட்டதுக்கு பிறகு பறந்து கேரளாவை 4 வாக்கிலையும் டவுன்லைன்ல போட்டது. அந்த அப்படி போடும்போது நம்ம தேசிய தலைவர் மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்ததின்படி என்ன கேரளா மாநில தலைவராக அமைத்தது. அந்த ஒரு பொறுப்புடைய ஒரு உத்தரவாதத்தை என்னன்னு எனக்கு தெரியும். என்னன்னா 1998 இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் இருக்கேன். இந்த பெருமைப்பட்ட லீடர்ஸ் கிட்ட நான் கத்துக்கொண்ட ஒரு பாடம், வர்ற டீமை எல்லாத்தையும் ஒன் டீமா நினைச்சு சேர்த்தணைச்சு கொண்டு வரதான் ஒரு லீடரோட கடமை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பெற்ற கொஞ்சம் லீடர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, மேடையில் நம்ம தேசிய தலைவர் பேசினாங்க, கேரளா டீம் எல்லாம் மொத்தத்தில் ஒத்துழைத்து ஒரு டீமாக போட போறாங்க. ஆனா அவங்க சார்பில் நான் சொல்றேன், அவங்க கேட்ட வார்த்தை தவறு. ஏனென்றால் நம்ம தலைவர் சொன்னது அவங்க டைரக்டா இருக்கிற RLI அதை சேர்த்து ஒரு டீமா போட்டு உங்களுக்கு வெற்றி வருமாறு இந்த கேரளத்தை மக்களை அமைக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை தர்றேன். நானே 6 டீம் போடுறேன் சார். அதாவது என் டீமே 7 இலக்கு இருக்கு. என் டீமே 7 இலக்கு. நானே இங்க 7 துண்டு பண்ணா கீழே உள்ளது என்ன பண்ண முடியும்? அதனால ஏன் டைரக்டா உள்ளதை ஒரே டீம் ஆக்கிறேன்னு சொன்னேன். கீழே போய் வேற ஒன்றி போய்கிட்டு இருக்கிறதுல நான் போய் ஒவ்வொன்றா தேட முடியுமா? அதை அவன் மட்டும் பண்ணிட்டு போறான். ஏன் டைரக்டாவது நான் என்ன இடத்துல இருந்து ஏன் டைரக்டா எங்க போடுவதற்கு உரிமை எனக்கு இல்லையா? ஏன் டைரக்ட்ல இருந்து என்ட்ரியை போடல பயன் இல்லை, அவனை மட்டும் ஃபிட் பண்றேன். எவ்வளவு தப்பு இல்லையா? ஏன் டைரக்டா மட்டும் பா வாட்டி மேல எப்படி சொல்ல முடியும்? பைனர்ல மட்டும், அதுவும் சொன்னேன் பைனர்ல மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா நம்ம தேசிய தலைவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, 5 பிளான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அதுல ஒரு பிளான் மட்டும்தான் உங்களுக்காக நான் தரேன். பைனரி மட்டும்தான். யூனிலெவல் பிளான், கரியர் பிளான் அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் அந்தந்த வாக்குக்கு போகும். பைனரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த உரிமை. சரி, நான் அதை நினைச்சிட்டு சந்தோஷமா இந்த வெற்றி, ஏனென்றால் இந்த வெற்றியிலையும் அந்த கொடி வர்ற நேரத்திலேயும் என் மனசு சங்கடத்தால ஏன் துடிச்சிட்டு இருந்தேன்னு சில லீடர்களுக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய மகள் வந்து சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல ICUல கிடக்கும்போது கூட நான் இந்த வஜ்ராவோட மீட்டிங் கண்டிப்பா நல்லபடியா முடியணும் இதுதான் நான் நினைச்சேன். பில்லு வர பே பண்ணதுக்கு பிறகுதான் என்னுடைய மகளை பார்க்க நான் போனது. அது நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும். ஆனா இந்த லீடர்ஸ் அந்த நினைப்பை விட்டு எங்கிட்ட வந்து டைரக்டா பேசினேன்னு தெரியுமா? அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அப்போ எல்லா டீமும் உங்களுக்கு வந்து சேரும்போது அது சரி வராது. நான் சொன்னேன் அப்படி இல்ல, தலைவர் இப்படித்தான் பேசினது. அவங்க அதை எப்படி புரிஞ்சோ புரியாமலோ அவங்க புரியும் சார். நீங்க வந்து எவன் சொன்னாங்கிறது சொல்லுங்களேன், அதை சொல்ல மாட்டீங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அதுக்குள்ள சார், நான் மலையாளத்துல ஒரு மலையாள லீடர் வந்து கேட்டு தவறா புரிஞ்சிருந்தா பரவாயில்ல, மொழி புரியலன்னு சொல்ல. தூய தமிழ்ல எனக்கே இங்க 7 டீம் இருக்கு, அதுல ஒரு 6 டீமை எடுத்து
இங்க போடுற பட்சத்துல எனக்கு 3 ஐடி சீலிங் ஆகுது, கெட்டு போதான் செய்யும். அதன் மூலியமா ஒரு நாளைக்கு 27,000 மண்ணாக அதை பத்தி பிரச்சனை இல்லை, மண்ணாக போகவில்லை. கேரள தேசம் என்பது கடவுளின் தேசம். இதே தேசத்தை வளப்படுத்துவதற்கு அது 27,000 பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் செஞ்சதை போய் கீழே டவுன்லைன் டீம் எப்படி உடைக்க முடியும்? நானே உடைச்சா எல்லாரும் இது ஒரு பேசிக் சார், இது தெரியாது. அவன் லீடர் நீங்க சொல்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். லீடர் இப்படி பேசவே மாட்டானே, பிறப்பின் குற்றாது. அப்படி பேசும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், சரி நீங்க ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் 1 லட்சம் ஐடி போட்ட பிறகு இந்த பாலக்காடு, தேனி, கம்பம் இந்த இடத்துல இருந்து பழனி அந்த இடத்துல இருந்து ஒரு டீம், ஒரு 2-3 டீம் வந்துட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாதிரி ஒரு 4-5 டீம்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. நடுப்பகுதியில இருந்து மதுரை, திருச்சி அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஐடி கேரளா மக்களுக்கு இல்லையே. எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் ஐடி போட்டு 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 நான் இப்படியே ஒரு தனிமரமா இங்கே நான் நிற்கிறேன். கேரளா மாநில தலைவராக நான் இங்கே நிற்கும் போது நீங்க அங்க ஐடி போட்டுட்டு ஏதாவது ஒரு உதவி இருந்தால் நான் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு போன் நம்பரை கொடுத்து கேரளா ஒரு நபரை விட்டேன்னா, நான் இன்னைக்கு இந்த பேசுற இடத்துல இருந்து நான் சொல்றேன், இந்த நிமிஷத்துல கூட நான் அந்த உதவியை செஞ்சுட்டு தான் இருக்கு. யார டீமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிரதர், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வளர என்ன மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை டீம்ல யாரையுமே நாங்க தொடர போறது இல்லை, எங்களுக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது. அந்த வார்த்தை தலைவர் சொல்லிட்டாரு. 6 டீம் தலைவர்ல ஸ்ட்ரைட்டா இருக்கிற டீம்ல எங்களை அமைக்கும்னு சொல்லி இருக்காங்க. அந்த டீம் வளருதோ அந்த டீம் பவரோ என்னன்னு எனக்கு தெரியல. இதுவரை நான் ஓபன் பண்ணி பார்க்கல. காரணம் என்னன்னு சொன்னா, பத்ராவில் வந்த பிறகு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த வஜ்ரா கேரள மண்ணை ஆளணும், அதுக்கு உலகை ஆடுறதுக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும், தோல் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுக்கு நீங்க எங்கூட சப்போர்ட் பண்ணணும். தமிழ் மாநிலமா இருந்தாலும், கர்நாடகா மாநிலமா இருந்தாலும், கேரள மாநிலமா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தையிலிருந்து விடங்கொள்கிறேன். தரது உண்மையில என்ன மனசுல இருந்து வந்தது?